ஒரு வழியா பிக் பாஸ் சீசன் 9 முடிவுக்கு வந்துருச்சுங்க. ஃபைனலிஸ்டா இருந்த அந்த 4 பேர்ல 4வது இடத்தை பிடிச்சது அரோரா, 3வது இடத்தை பிடிச்சது விக்ரம், ரன்னர் அப் சபரி, டைட்டில் வின்னர் திவ்யா. அவ்வளவுதாங்க. ஆனா இதுக்காக நேற்று ஷோவை ரொம்ப நேரம் வளவலன்னு இழுத்துட்டு போன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். நீங்க என்ன நினைச்சீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிக் பாஸ் சீசன் 9ஓட கடைசி ரிவ்யூ பார்க்கறதுக்கு பின்ன பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைபர் ஆகிய உங்க எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ணக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இந்த நிகழ்ச்சியை ஒரு பெண் ரிவ்யூ பண்ணா சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற டவுட் எனக்கு இருந்துச்சு. ஆனா இந்த சேனல்ல பிக் பாஸ் ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களோட சப்போர்ட் இதோட நின்றுடாம தொடர்ந்து நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அப்படின்ற நம்பிக்கையோட என்னோட பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நிறைய கண்டென்ட் இந்த சேனலில் இனிமேல் வரப்போகுது. கண்டினியூவாக நீங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி நிறைய பேருக்கு பிடிச்சிருந்தது, ஒரு சிலருக்கு சுத்தமாக பிடிக்கல. நிறைய பேர் என்ன சொன்னாங்க, நெகட்டிவ் கமெண்ட்ஸ் என்ன கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு வீடா அதுக்குள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாரையும் உள்ள விட்டுடுவாங்களாம், அது ஒரு கலாச்சாரத்துக்கு நல்லா இருக்கா, இதெல்லாம் ஒரு நிகழ்ச்சியா, லவ் கண்டென்ட் பண்றேன்னு சொல்ற பேர்ல என்னென்ன கன்றாவிலாம் பண்ணிட்டு தெரியுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. என்னதான் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய பேர் கொடுத்தாலும் அதுக்கான மறுபக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதாவது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியால பயனடைஞ்சவங்க எத்தனை பேர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அதுல முக்கியமா நமக்கு தெரிஞ்ச நபர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் நபர் விஜய் சேதுபதி தான். ஏன்னா அவர் தான் கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு போறவர். ரெண்டாவது டைட்டில் வின்னருக்கு ஒரு 50 லட்சம் ஒரு காரும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா கானா வினோத் ஒரு 18 லட்சம், அதுக்கப்புறம் அவர் வீட்டுக்குள்ள இருந்ததுக்கான சம்பளம் எடுத்துட்டு போனாரு. வீட்டுக்குள்ள வந்த நபர்கள் அத்தனை பேரும் அவங்க எத்தனை நாள் இருந்தாங்களோ அதுக்கான வருமானத்தை எடுத்துட்டு போனது வரைக்கும் தான் நமக்கு தெரியும். ஆனா இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சிக்காக பின்னாடி வேலை செஞ்சாங்க பாத்தீங்களா, அவங்க யாருமே பணக்காரங்க கிடையாது. அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறத அன்னன்னைக்கு வீட்டுக்கு கொண்டு போய் கொடுத்து வாழக்கூடியவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. அத்தனை பேருக்கும் ஒரு 100 நாளைக்கான அந்த வருமானம் அப்படின்றது அத்தியாவசிய தேவையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அவங்க மட்டும் கிடையாது, இந்த நிகழ்ச்சியை ரிவ்யூ பண்ணக்கூடிய என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கும் ரொம்ப உதவியா இருந்தது இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சி தான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பாசிட்டிவும் இருக்கும் நெகட்டிவும் இருக்கும். பாசிட்டிவை மட்டும் நம்ம முதல்ல எடுத்து வச்சு பார்த்தோம்னா அந்த நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாம போகும் இல்லையா. அதனாலதான் இந்த விஷயத்தை இப்போ உங்களோட நான் ஷேர் பண்றேன். இந்த சீசன்ல நிறைய விஷயங்கள் நடந்தது. அதுல ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் இன்னைக்கு ரிவ்யூவா நான் எடுத்து சொல்ல போறேன். கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணிடுங்க. பிக் பாஸ் சீசன் 9ஓட ஃபைனல் டே, அந்த டேல ஸ்டேஜ்ல என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்றத பாக்குறதுக்கு முன்ன இந்த பிக் பாஸ் சீசன் 9குள்ள போன ஒரு சில நபர்களை பத்தி பேசிட்டு நேத்து ஃபைனல் ஸ்டேஜ்ல என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு சில நபர்கள் உள்ள போகும்போது இவங்களெல்லாம் எப்படி இன்டர்வியூ வச்சு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள விட்டாங்க அப்படின்ற கேள்வி நம்மள நிறைய பேருக்கு வந்துச்சு. அதுல முக்கியமான 2 நபர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திவாகரும் கலையரசனும். இவங்க 2 பேரு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போறதுக்கு முன்ன வெளியே எது மாதிரிலாம் வீடியோஸ் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க அப்படின்றது நம்மள நிறைய பேருக்கு தெரியும். அவங்களோட வீடியோஸ் வந்தாலே அதை வந்து தள்ளி விட்டுட்டு பாக்குறவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனா இந்த ஒரு 100 நாள் இவங்க வீட்டுக்குள்ள இருந்து என்னென்னலாம் பண்ண போறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள இருந்தது. அதுல கலையரசன் கூட ஓரளவு பரவாயில்ல போல, ஏன்னா அவர் கொஞ்சம் சீக்கிரமாவே வெளியே வந்துட்டாரு. பெண்கள் கிட்ட அவங்களுக்கு எதுவும் தப்பா நடந்த மாதிரி நான் இது வரைக்கும் பார்க்கல. ஆனா திவாகரை பொறுத்த வரைக்கும் டே 1ல இருந்து ஒரு 42 நாள் அந்த வீட்டுக்குள்ள இருந்தாரு. வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு திரும்பவும் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமாவும் பெண்கள் கிட்ட அவர் நடந்துகிட்ட அந்த விஷயம் அப்படின்றது சுத்தமா நல்லாவே இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். முக்கியமா ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறதாக இருந்தா கண்டிப்பா திவாகருக்கு கொடுத்து அனுப்பியிருக்கலாம். நான் இப்படி சொன்ன உடனே ஒரு சிலர் என்கிட்ட கேள்வி கேட்பீங்க, ஏமா அவர் மட்டுமா பொண்ணுங்க கிட்ட வந்து தேவையில்லா பண்ணிட்டு இருந்தாரு, அப்ப இந்த பார்வதி கமருதீன்லாம் பண்ணதெல்லாம் சரியா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இப்ப பார்வதி கமருதீன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, அவங்க பேசிக்கிட்டது பழகிக்கிட்டது 2 பேருமே அவங்களுக்குள்ள ஒத்துப்பட்டு பண்ணிக்கிட்டாங்க. அவங்க யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட்ன்ற ஒரு விஷயம் பண்ணல. ஆனா திவாகர் பண்ணக்கூடிய விஷயங்களால வீட்டுக்குள்ள இருந்த பெண்கள் என்கிட்ட இது மாதிரி பண்ணாத, அது மாதிரி நிறைய எச்சரிக்கைகள் கொடுத்தும் அதை எதுவுமே கேட்காம தான் திவாகர் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில சரவணன் அப்படின்ற ஒரு நபர் வந்து சாதாரணமா எல்லார்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது, நான் ஒரு முறை பஸ்ல போகும்போது ஒரு பொண்ணு இடிச்சிட்டேன் வேணும்ட்டே அப்படின்னு சொல்றதுக்காக அவருக்கு ரெட் கார்டு கொடுத்து அமிச்சாங்க. அவரு வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எந்த பொண்ணுகிட்டையும் தப்பா நடந்துக்கல.
இது மாதிரி நான் பண்ணேன் அப்படின்னு சொன்னதுக்காகவே ரெட் கார்டு கொடுத்து அமிச்சவங்க இந்த வீட்டுக்குள்ளேயே பெண்கள் கிட்ட தகாத முறையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த திவாகருக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல? இப்போ பார்வதி கமருதீன் வந்து தப்பா பேசினாங்க, ரொம்ப ஹார்ஷா நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு கொடுத்தவங்க பெண்கள் கிட்ட இது மாதிரி நடந்துக்கிறாரு, அதுவும் இது மாதிரி ஒரு ஷோல நடந்துக்கிறாரு அப்படின்னும் பொழுது அவருக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் பண்ணாம வெளியே அனுப்புறது மூலியமா ஓஹோ அப்ப பிக் பாஸ் நிகழ்ச்சியில இதெல்லாம் வந்து சரி அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு நினைக்கிற மாதிரி தானே இருக்கு. இது வரைக்கும் திவாகர் அந்த வீட்டுல பண்ணதுக்கு எந்த ஒரு பனிஷ்மெண்ட்டும் கொடுக்காம வெளியே அனுப்புறதுனால வெளியே அவர் இன்னும் நிறைய தவறுகள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அரோரா போறதுக்கு முன்ன அவங்கள பத்தியும் அவங்க போட்டிருக்க வீடியோஸை பத்தியும் உங்களுக்கு தெரியும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு அரோரா பிக் பாஸ் வீட்டில் தான் தெரியும். அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவாரு விஜய் சேதுபதி. அப்போ அவங்க ஃப்ரெண்டு ரியா வந்து சொல்லியிருப்பாங்க அவளோட பேர் அரோரா, ஆனா அவளோட பேரை வச்சு யாருமே கூப்பிட மாட்டாங்க, அவளுக்கு வேறு ஒரு பேர் இருக்கு, அதை வச்சுதான் எல்லாருமே கூப்பிடுவாங்க, அந்த பேர் அவளுக்கு இனிமே வேண்டாம், அவளோட பேர் அரோரா அப்படின்றத இந்த வீட்டில இருந்து எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவ வந்திருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னாங்க. உண்மையாலுமே எனக்கும் ஒரு ஆர்வம் இருந்தது, அப்படி என்ன பேர் வச்சு அவங்களை கூப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அரோரா போடும்பொழுது அவங்கள பண்ண வீடியோஸ்லாம் பார்த்தேன். ஒரு சில வீடியோஸ்லாம் உண்மையாலுமே கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் அந்த வீடியோஸையும் ரசித்து பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இதை ஒரு முன்னுதாரணமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ஒரு சிலருக்குலாம் இருக்குது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதா இருந்தா இது மாதிரி ஒரு வீடியோலாம் போட்டால் நம்மளையும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது மாதிரி தப்புலாம் பண்ணிடாதீங்க. அது மாதிரி வீடியோஸ் போட்டதுனால தான் பேரையே மாற்றணும் அப்படின்றதுக்காக அரோரா உள்ளே வந்தாங்க. உள்ளே வந்து என்ன பண்ணாங்க, உள்ளே வந்து ஒரு 5 வாரத்துக்கு அவங்க எதுவுமே பண்ணலை, அமைதியாக உட்காந்துட்டு துஷார் கூட பேசுறது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு வெளியே இருந்து பேசக்கூடியவங்க எப்படின்னா பேசினாங்கன்னா வெளியே இருந்து என்ன பண்ணாலோ அதை தான் வீட்டுக்குள்ளேயும் போய் பண்ணுறா, இவன் என்ன வெளியே நல்லா விளையாடுறா, இவளை வெளியே அனுப்ப மாட்டாங்களா அப்படின்னு சொன்னவங்க தான் நிறைய பேர். ஆனால் அவங்க ஃபைனலிஸ்டாக வருவாங்க அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல. சரிங்க, தவறு பண்ணாதவங்க யாருமே கிடையாது, ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாங்க, அதை திருத்தணும், அதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த பிக் பாஸ் மேடையை அவங்க எடுத்துக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப நல்ல விஷயம் தான். இனிமே அவங்க அரோரா அப்படின்ட்டு வெளியே எல்லாருக்கும் தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷம் தான். இந்த இடத்துல அரோரா பண்ண தவறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபேமிலி டாஸ்க்குன்னு வரும்பொழுது எல்லா ஃபேமிலியும் பார்த்து என் வீட்டில் எல்லாரும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க, என் வீட்டுல இருந்து யாரும் வந்து பார்க்கல அப்படின்னும் பொழுது அவங்க ஃப்ரெண்டு ஃபேமிலி டாஸ்க்ல வந்திருக்கும் பொழுது ரியா கரெக்டா சொல்லிட்டாங்க, உன் வீட்டில் யாரும் உன்னை ஒதுக்கி வைக்கல, நீயா தான் உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் ஒதுக்கி வச்சு தனியாக வந்து வாழ்ந்துட்டு இருக்க, தேவையில்லாமல் வேற யார் மேலேயும் பழி போடாத அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே அரோராவுக்கு கிடைச்ச பேரண்ட்ஸ் பற்றி நமக்கு தெரியாது, அவங்களுக்கு கிடைச்ச அந்த ஃப்ரெண்டு ரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபஸ்ட்டு அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்க ஃப்ரெண்டுக்கான பேர் மாறணும் அப்படின்னு நினச்சாங்க. பார்த்தீங்களா, உண்மையான நல்ல ஃப்ரெண்டு. அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேர் அம்மா அப்பா பேச்சு அக்கா தங்கச்சி பேசலாம் கேட்க மாட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதை கண்ணை மூடி நம்புவாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு கொடுக்கக்கூடிய அந்த அறிவுரை அப்படின்றது கரெக்டாக இருக்கணும். அதே மாதிரி தான் அவங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க, அந்த ஃபேமிலி டாஸ்கில் சொல்லியிருப்பாங்க, ஏய் எப்போ பார்த்தாலும் என்ன துஷார் துஷார் துஷார்ன்ற, அவனை அவனுக்கு கல்யாணம் பண்ணி போகிற, லவ் பண்ணுறியா, அது மாதிரி எதுவும் இல்லைல்ல, தேவையில்லாத வேலை பண்ணாத, பணப்பட்டியை நீ எடுக்காத, கடைசி வரைக்கும் நின்று நீ ஜெயிக்கிறதுக்கான வழியை பாரு அப்படின்னு நல்ல அட்வைஸ் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. உண்மையாலுமே அரோராவுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டு ரியா தான். இது வரைக்கும் அவங்களோட பேர் மாறாமல் இருந்தாலும் இனிமேல் பிக் பாஸ் வீட்டிலேருந்து அவங்க வெளியே போய் அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் அமையணும் அப்படின்றத நம்ம எல்லாருமே அவங்களுக்கு ஒரு வாழ்த்தா தெரிவிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்கள். கானா வினோத் அப்படின்ற ஒரு நபரை நான் முதல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே தான் பார்த்தேன். அவர் அந்த வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா அவர் சொல்லி தான் எனக்கு தெரியும் ஒரு குச்சி ஒரு குல்ஃபி அப்படின்ற பாட்டை அவர் தான் பாடினாரு அப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டுக்குள்ளே அவர் பாடின ஒவ்வொரு விஷயங்கள் ஆகட்டும், திவாகரை வச்சு கவுண்டர் போடக்கூடிய எல்லா விஷயங்களுமே உண்மையிலே ரொம்ப பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. விக்ரம் தான் ஸ்டாண்டப் காமெடி பண்ணுவார், அவர் தான் இந்த வீட்டுக்குள்ளே ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருப்பார் அப்படின்னு நினச்சோம் இந்த சீசனில். ஆனால் விக்ரம் அவ்வளோவா காமெடி பண்ண மாதிரி எந்த விஷயத்துலையும் நான் அவ்வளோவா பார்க்கல. ஆனால் கானா வினோத் காமெடி பண்ணாத மாதிரி இருந்தாலும் அவர் போடக்கூடிய அந்த கவுண்டர் அப்படின்ற விஷயம் கரெக்டாக அந்த டைமுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கும், ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஒரு 18 லட்சம் ரூபாய் அவர் எடுத்துகிட்டு போயிட்டு திரும்பி ரீஎன்ட்ரி கொடுத்து அந்த வீட்டுக்குள்ளே கலகலப்பாக வச்சுட்டு இருந்த ஒரு நபர் அப்படின்னா அவர் கானா வினோத் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையாலுமே இந்த சீசன் 9ஓட டைட்டில் வின்னருக்கு தகுதியான ஒரு நபராக கண்டிப்பாக அவராக தான் இருந்திருக்கணும். ஏதோ ஒரு சமய சந்தர்ப்பம் அவர் வந்து 18 லட்சம் எடுத்துகிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. பிக் பாஸ் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு போனது 18 லட்சமாக இருந்தாலும் இனிமேல் அவர் கோடிகளில் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அவருக்கு நிறைய வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலுமே இந்த கானா வினோத் மேலே மரியாதை வரதுக்கான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த ஃபேமிலி டாஸ்கில் அவங்க ஒய்ஃப் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதே மாதிரி அந்த 18 லட்சம் வாங்கினதுக்கு அப்புறமா ஸ்டேஜில் வந்து விஜய் சேதுபதி அவங்க ஒய்ஃபை கூப்பிட்டுருப்பாங்க. அப்போ கானா வினோத் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, கண்டிப்பாக எல்லாரும் அவங்கவுங்க ஒய்ஃப் பேச்சை கேளுங்க, ஏன்னா இவ்வளோ நாள் என் ஒய்ஃப் பேச்சை கேட்காம இருந்ததுனால தான் நான் இப்படி இருந்தேன். ஒரு 6 மாதம் அவளோட பேச்சை கேட்டு இன்னைக்கு நான் இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஏன்னா ஒரு சில ஆண்கள் பெண்களை முன்னிறுத்தி பேசுறது அப்படின்றது பெரிய விஷயம். எங்கேயோ ஒரு சிலர் தான் வந்து சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் அவங்க ஒய்ஃபுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்து அந்த பேசின விஷயம் உண்மையாலுமே அவரோட மரியாதையை அதிகப்படுத்துகிற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. உங்களை எத்தனை பேருக்கு கானா வினோத்தை பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு இந்த பிக் பாஸ் சீசன் 9ல பிடிச்ச நபர்களில் கானா வினோத் ஒரு நபராகத்தான் இருந்தார். ஒரு விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு டாஸ்கில் யாரை சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரூம்குள்ளே கூப்பிட்டு பச்சை மிளகாய் சாப்பிட சொல்லியிருப்பாரு. அதில் ஃபஸ்ட்டு கானா வினோத் தான் போய் சாப்பிட்டுருப்பாரு. வெளியே போய் யார்கிட்டே நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு மனுஷன் வெளியே வந்து யார்கிட்ட சொல்லாமல் இருந்திருப்பாரு. 2வது திவ்யா போயிருப்பாங்க. திவ்யா 1க்கு 2 மிளகாய் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து கானா வினோத் மேலே சாஞ்சிப்பாங்க பாருங்க. அந்த 2 பேர் அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நான் நிறைய முறை அந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துருக்கேன். உங்களை எத்தனை பேருக்கு அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் கானா வினோத் இல்லை அப்படின்னா நகைச்சுவைக்கான இடம் அங்கே இல்லாமல் போயிருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீசன்ல மறக்க முடியாத அடுத்த 2 நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்வதி கம்ருதீன் தான். பார்வதியோட வீடியோஸ்லாம் நான் பிக் பாஸ் வீட்டுக்கு வரதுக்கு முன்னே நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். ரொம்ப போல்டாக பேசுவாங்க. நிறைய டூர்லாம் கூட்டிகிட்டு போகிற வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த லவ் கண்டென்ட் அப்படின்ற ஒரு விஷயம் பார்வதி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அவங்களோட யூடியூப் வீடியோஸ்லாம் பார்த்தா தெரியும், நிறைய ஆண்கள் கிட்ட அவங்க பேசுவாங்க, பழகுவாங்க. ஆனால் இந்த லவ் அப்படின்ற ஒரு விஷயம் அவங்க இதில் இல்லாமல் தான் இருந்த மாதிரி எனக்கு பார்த்த வரைக்கும் தெரிஞ்சுது. அப்படிப்பட்ட ஒரு நபர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே லவ் கண்டென்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவங்களுக்கு தான் முக்கியமான லவ் கண்டென்ட்டாக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஓடும் அப்படின்றது அவங்க வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சுது. அதுக்காக கம்ருதீன் நிறைய சீரியலை வந்து பார்த்துருக்கேன். வெப் சீரிஸ் ஆகட்டும், ஒரு சில ஷார்ட்ஸ் வீடியோஸ் ஆகட்டும் பார்த்துருக்கேன். அதில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல கேரக்டராக, சவுண்டே அதிகமாக பேசாத அளவுக்கு இருந்த கேரக்டராக இருந்த மனுஷன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா 1-2 நாள் தான் நடிக்க முடியும். அதுக்கப்புறம் அவங்களோட ரியலான குணம் தான் வெளியே வரும் அப்படின்னும்போது அவர் ஒரு சில விட்ட வார்த்தைகள், கோவம் அதிகமாக பட்டது, அதனால் அவருக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தது, இதெல்லாம் அவருக்கு ஒரு பாடமாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இவங்க 2 பேரை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக கேம் விளையாடினாங்க தான். ஏன்னா உண்மையாக இருக்கிறதுன்றது வேற, கேம் விளையாடுறதுன்றது வேற. பார்வதியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கேம் கரெக்டாக விளையாடின மாதிரி தான் இருந்தது. ஆனால் அந்த கோவத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணியிருந்தா கரெக்டாக அந்த ஒரு 2 வாரம் கரெக்டாக அவங்க ஒரு ஃபைனலிஸ்ட்டாக வரதுக்கான வாய்ப்பும் நிறையவே இருந்தது. ஒன்று கம்ருதீன் இல்லைன்னா பார்வதி, இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தர் ஃபைனலிஸ்ட்டாக வரதுக்கு தான் வாய்ப்பு இருந்தது. ஆனால் அவங்க கோவத்தால் அதை வந்து இழந்துட்டாங்க. இனிமேல் ஃப்யூச்சரில் வெளியே போய் அவங்களோட கோவத்தை வெளிக்காட்டாமல் இருந்தாங்க அப்படின்னா பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிக் பாஸ் சீசன் 9ல் சரியாக பேசின ஒரு 2 நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனி, அமித்தை நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க 2 பேருமே தேவையில்லாமல் அசிங்கமான வார்த்தைகளை எந்த ஒரு இடத்துலையுமே அவங்க விடலை. யார்கிட்டையும் தேவையில்லாமல் சண்டை போடலை. எந்த இடத்துல யார்கிட்ட எப்படி பேசினா அந்த இடம் மூவ் ஆகி போகுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் டே 1லேருந்து அவங்க வெளியே போகிற வரைக்குமே இருந்தாங்க. யாருக்காவது ஆறுதல் சொல்கிறதாக இருந்தாலும், ஆறுதல் சொல்லி மாட்டிக்கிறவர்களாக இருந்தாலும் இவங்க 2 பேரை தான் இருந்தாங்க. இவங்க 2 பேருமே இந்த சீசனில் எனக்கு பிடிச்ச நபராக தான் நான் நினைக்கிறேன். கானா வினோத்துக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கனி, அமித், சபரிலாம் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கிடைக்கக்கூடிய அந்த சமயத்தில் சாண்ட்ராக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுதுன்னு பொழுது எனக்கு டிக்கெட் கூட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்கி வந்து ஹெல்ப் பண்ணதெல்லாம் வந்து பார்க்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. அதாவது திவாகர், கலையரசன் இப்படிப்பட்ட நபர்கள் இருக்கக்கூடிய இடத்துல கனி, அமித், சபரி, கானா வினோத் இவங்கெல்லாம் அந்த வீட்டில் இருந்திருக்காங்க. இது எதுக்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பூவோட சேர்ந்து நாரும் மணக்கும் அப்படின்ட்டு. நம்மக்கிட்ட என்ன ஒரு கெட்ட விஷயங்கள் இருந்தாலும் இது மாதிரி ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் சேரும்பொழுது கண்டிப்பாக அந்த பாசிட்டிவான விஷயம் இவங்களுக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மாதிரி வந்திருந்தா ரொம்ப சந்தோஷம்தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ராவும் பிரஜனும் இவங்க 2 பேரை எதுக்காக இந்த பிக் பாஸ் சீசன் 9ல கொண்டு வந்தாங்க அப்படின்னு தெரியல. அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்ணும்பொழுது பிக் பாஸ்க்கு நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதிக்கு தெரிஞ்சவங்க தயவு செஞ்சு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி FJ வந்து விஜய் சேதுபதி பையனோட ஃப்ரெண்டு, சாண்ட்ரா, பிரஜன் வந்து
விஜய் சேதுபதிக்கு தெரிஞ்சவங்க. இது மாதிரி இவருக்கு தெரிஞ்சவங்களா இருக்கிறது உள்ளே விடுறதை விட திறமையானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள கூட்டிகிட்டு வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே விட்டிங்கனால தான் அவங்களோட திறமைக்கான அந்த அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்றது என்னோட கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் உங்களோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த துஷார் ரொம்ப உஷாரு தான். ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னே அரோரா கிட்ட நல்லா அங்கங்கே பேசிவிட்டு வெளியே போய் அரோராவோட வீடியோலாம் பார்த்துட்டு திரும்பி ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கப்புறம் அரோரா பேசும்போது எப்படிலாம் அரோராவை கட் பண்ண முடியுமோ அந்த இடத்துல சூப்பராக கட் பண்ணி போன ஆள் தான். உண்மையாலுமே வீட்டுக்குள்ளே வந்த நபர்களில் திறமையானவர் அப்படின்னு பார்க்க போனால் பிரவீன்ராஜ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாலுமே திறமையான நபர் தான். அவர் சீக்கிரமாக வெளியே போனது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இப்போ அவருக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது அப்படின்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. வியானா வீட்டில் இருக்கிற வரைக்கும் க்யூட்னஸை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ண விஷயங்கள் எல்லாமே முகம் சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ஒரு 2 வாரம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே கூட சேர்ந்து லவ் கண்டென்ட் பண்ணுறதுலாம் சுத்தமாக நல்லாவே இல்லாத மாதிரி தான் இருந்தது. ரம்யா வீட்டுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நல்லா அழுதுகிட்டே இருந்தாங்க. ரீஎன்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் தைரியமாக பேசுனாங்க. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இருந்திருந்தா கண்டிப்பாக அவங்களும் ஃபைனல் கிட்ட வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த பிக் பாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் வின்னருக்கு 50 லட்சம் ஒரு கார் கொடுத்தாங்க. அதே மாதிரி பொட்டி எடுத்துட்டு போனவரும் இது வரைக்கும் அந்த சீசன்லேயே 18 லட்சம் அப்படின்றது தான் அதிகமான தொகை. இதுக்கு முன்ன வந்து பூர்ணிமா வந்து 16 லட்சம் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ கானா வினோத் தான் 18 லட்சம் எடுத்திருக்காரு. ஆனால் இருக்கிறதுலே ரொம்ப மோசமான சீசன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீசன் 8 அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அதில் அந்த ஒரு ட்ராஃபி ஒன்று கொடுத்துருப்பாங்க. முத்துக்குமரன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ராஃபி கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ராஃபி பார்க்குறதுக்கும் அவ்வளோவா நல்லா இருக்காது. முத்துக்குமரனுக்கு 50 லட்ச ரூபாய் கொடுக்கல. அந்த பொட்டி டாஸ்க்குக்கான பணத்தையும் முத்துக்குமரன் கிட்டேருந்து எடுத்து தான் கொடுத்துருந்தாங்களே தவிர்த்து அவருக்குன்னு தனியாக 50 லட்சம் கொடுக்கல. அந்த சீசன் தான் இருக்கிறதுல ரொம்ப ஒஸ்டான சீசனாக நான் நினைக்கிறேன். உங்களை எத்தனை பேருக்கு அது ஞாபகம் இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நேற்று ஃபைனலில் விஜய் சேதுபதி ஸ்டார்டிங் வந்து ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டாக வீட்டுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமா கம்ருதீனை கூப்பிட்டுருந்தாப்புல. கம்ருதீனை பார்த்த உடனே எல்லாருக்குமே சந்தோஷம், எல்லாருமே கைத்தட்டி வரவேற்றாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி என்ன சொன்னார்னா, பார்வதியும் நாங்கள் கூப்பிட்டு இருந்தோம், ஆனால் ஒரு சில வேலை நிமித்தமாக அவங்களால வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கம்ருதீன் தான் உட்கார சொல்லியிருந்தாரு. இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் ரெட் கார்டு கொடுத்த அமிச்ச பார்வதி கம்ருதீன் வந்தாங்க. ஆனால் நடுவில் வீட்டை விட்டு போன நந்தினி வரல. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பிக் பாஸ் வீட்டு மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்க வரல. மற்றபடி ரெட் கார்டு கொடுத்து அமிச்ச இவங்க 2 பேருக்கும் நிறைய பேர் வெளியே இருந்து சப்போர்ட் பண்ண காரணத்தினாலயா என்ன அப்படின்னா தெரியாது. ஏன்னா இதுக்கு முன்ன ரெட் கார்டு கொடுத்து போனவங்க நிறைய பேர் வந்து இது மாதிரி நிகழ்ச்சியிலலாம் கலந்துக்கல. ஆனால் பார்வதி கம்ருதீன் என்னவோ தவறு பண்ணியிருந்தாலும் ஒரு 90 நாள் வரைக்கும் அந்த பிக் பாஸ் வீட்டில் ஒரு சில கண்டென்ட்லாம் அவங்க கொடுத்துருந்தாங்க. இந்த ஃபைனல் நிகழ்ச்சியில் அவங்கள பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. கொஞ்ச நேரம் கழித்து பார்வதியும் கூப்பிட்டு பேசி அவங்களையும் அந்த ஃபைனல் நிகழ்ச்சியில் கலந்துக்க வச்சது பார்க்க நல்லா இருந்தது. உங்களை எத்தனை பேருக்கு கம்ருதீன் பார்வதி இந்த ஃபைனலுக்கு வந்தது பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஃபைனலுக்கு கம்ருதீன் பார்வதி வந்த பிரச்சனை இல்லைங்க. இவங்கள பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என்ன அப்படின்னா இந்த ஸ்டேஜில் தானே சாண்ட்ரா இருக்காங்க, இவங்க 2 பேரை பார்த்து திருப்பி அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்துட்டா என்ன ஆயிடுமோ அப்படின்னு நான் யோசனை பண்ண. ஆனால் அந்த இடத்துல ஸ்டெடியா நிற்கிறாங்க சாண்ட்ரா. ஸ்டேஜில் கம்ருதீனை பார்க்கும்போது கூட சாண்ட்ரா ஒன்றும் அவ்வளோ சொல்லலை. ஆனால் பார்வதி வந்த உடனே பார்வதி தான் சாண்ட்ரா பார்த்துட்டு உங்ககிட்ட முதல்ல சாரி கேட்கணும் அப்படின்னு உடனே சாண்ட்ராங்கிறது நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆல்ரெடி புருஷன் சொல்லியிருக்காரு வெளியே இன்டர்வியூன்னு உன்னை நார் அடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெட் கார்டு கொடுத்து அனுப்புறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்ன விஜய் சேதுபதி கேட்டிருப்பாரு, யார் வெளியே போனால் உங்களுக்கு நல்லது அப்படின்றத கனியும் சாண்ட்ராவும் உட்கார வச்சுட்டு உங்களுக்கு யார் வீட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்க, யார் வெளியே போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கனி வீட்டில் இருக்கட்டும், சாண்ட்ரா வெளியே போட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பார்வதி ஒரு ஆள் மட்டும்தான் சாண்ட்ரா வீட்டில் இருக்கணும், கனி வெளியே போகணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த வாரம் கனி தான் வெளியே போயிருப்பாங்க. அந்த விஷயத்த கரெக்டாக நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து சொல்லி, நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது அங்கே தனியாக நின்ன இல்லையா, அதை நான் வெளியே வந்து வீடியோவில் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, அங்கே கொடுக்காத ஹக்கை இங்கே வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சாங்க பாருங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி ஆஹா அப்படின்னு ஒரு வாய்ஸ் கொடுத்துருப்பாரு. அந்த இடத்துலையே சாண்ட்ரா தன்னோட நடிப்பை ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா இதே பார்வதி தான் அன்னைக்கும் வந்தாங்க, அப்படி என்னவோ பேயும் பிசாசியும் பார்க்குற மாதிரி ஓடி ஒளிஞ்ச சாண்ட்ரா இப்போ மட்டும் எப்படி தைரியமாக வந்து இந்த இடத்துல நின்று அவங்கள கட்டி பிடிச்சாங்க அப்படின்றத எனக்கு தெரியல.
அரோரா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் மக்கள் நம்மளை ஜெயிக்க வச்சு கூட்டிகிட்டு வந்திருக்காங்க அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக டைட்டில் வின்னர் தான் ஆயிடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அதுக்கான முயற்சிகள் சேனல் சைட்லேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. இருந்தாலும் அரோரா 4th பிளேஸ் வந்தது அவங்களுக்கு கொஞ்சம் மன வருத்தமாக தான் இருந்திருக்கு. இதில் பாருங்கள், வெளியே போகும்போது பிக் பாஸ் கிட்ட அரோரா சொல்கிறாங்க, பிக் பாஸ் இந்த வீட்டோட பயணம் இத்தோடு இங்கே முடிஞ்சிருச்சின்னு மட்டும் என்கிட்ட சொல்லாதீங்க, வேறு ஏதாவது வார்த்தை இருந்தால் சொல்லுங்க அப்படின்னும்பொழுது பிக் பாஸ் அடுத்த செகண்டே வெளி உலக பயணம் இப்போதுலேருந்து உங்களுக்கு ஆரம்பிக்குதுன்னு ஒரு சூப்பரான ஒரு கவுண்டர் போட்டுப்பாரு. அது உண்மையாலுமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. உண்மையாலுமே அரோரா ஃபைனலிஸ்டாக 4 பேரில் ஒருத்தராக வருவாங்க அப்படின்னு நம்ம யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம். கண்டிப்பாக கார் டாஸ்கில் சபரி ஜெயிச்சிருந்தா கூட அரோரா வந்திருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பாக இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பிக் பாஸ் டே 1லேருந்து அவங்க வீட்டில் எந்த ஒரு கேமும் அவ்வளோவா சரியாக விளையாடல. அந்த டிக்கெட் டாஸ்கில் தான் அந்த கையை தூக்கி வச்சு நின்னதாகட்டும், அந்த இது பிடிச்சதாகட்டும், கார் டாஸ்கில் இருந்ததெல்லாம் அந்த டிக்கெட் டாஸ்க் அப்போ தான் கொஞ்சமாவது கேம் விளையாடினாங்க தவிர்த்து அதுக்கு முன்ன வரைக்கும் அவங்க விளையாடல. அது வரைக்கும் அவங்கள வந்து தள்ளி கொண்டு வந்தது லக்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அரோரா வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த 3 ஃபைனலிஸ்ட்டில் ஒருத்தரை வெளியே அனுப்ப போகிறது யார் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ட்ரா பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து அந்த கிளிட்டர்லாம் போட்டதுக்கப்புறமா விக்ரம் முகம் தெரிஞ்சதுக்கப்புறமா விக்ரம் அந்த இடத்துல ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி நான் பார்க்கல. அவருக்கு டைட்டிலே தூக்கி கொடுத்துருந்தாலும் ரொம்ப எக்ஸைட் ஆகிருக்க மாட்டார். இப்போ எனக்கு வந்து 3வது இடத்துல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மன வருத்தம் படாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. விஜய் சேதுபதி பக்கத்தில் திவ்யா சபரி நிற்கும் பொழுது நிறைய பேர் சொன்ன விஷயம் திவ்யா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சாண்ட்ரா வந்து இந்த பிஆர் டாஸ்க் பற்றி சொல்லும்பொழுது திவ்யாவுக்கு வெளியே பிஆர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலி டாஸ்கில் அவங்க அண்ணன் வந்து சொல்லியிருப்பாரு, உங்கள் ஃப்ரெண்டு வந்து வெளியே 200% எல்லாமே நல்லா போயிட்டுருக்குன்னு சொன்னாலே உனக்கு புரியும் அப்படின்னு சொன்ன விஷயமாகட்டும் எல்லாமே திவ்யாவுக்கு சாதகமாக இருக்கனால கண்டிப்பாக திவ்யா இந்த டைட்டில் வின்னர் எடுத்துருவாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. என்னதான் பிஆர் மூலயமா அவங்களுக்கு ஓட்டுகள்லாம் வந்திருந்தாலும் கண்டிப்பாக திவ்யாவுக்கு ஃபேன் அப்படின்னு ஒரு சிலர் கண்டிப்பாக இருந்திருப்பாங்க. அவங்களோட ஓட்டுக்கள்லாம் கண்டிப்பாக திவ்யாவுக்கு போட்டிருப்பாங்க. திவ்யா வின் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமா. ஆனால் திவ்யா தான் இந்த டைட்டிலுக்கான உண்மையான நபரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. கானா வினோத் 18 லட்சம் எடுத்துகிட்டு போனதுனால மட்டும்தான் திவ்யா ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் கண்டிப்பாக கானா வினோத் 18 லட்சம் எடுக்காமல் இருந்திருந்தா இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக சபரி கானா வினோத் இல்லைன்னா கானா வினோத் திவ்யா இது மாதிரி நின்று கண்டிப்பாக டைட்டில் வின்னராக வினோத் தான் ஜெயிச்சிருப்பாரு. அவர் இல்லாததுனால இந்த டைட்டிலை வந்து திவ்யா கொடுத்துருக்காங்க. ஏன்னா கானா வினோத் இருக்கிற வரைக்கும் ஓட்டிங் பேஸில் கானா வினோத் தான் முதல்ல இருந்தார். அதுக்கப்புறமா தான் திவ்யா இருந்தாங்க. இப்போ கானா வினோத் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அடுத்து இருக்கக்கூடியது திவ்யா இருந்ததுனால இந்த டைட்டில் வின்னராக அவங்க தான் ஆயிருக்காங்க. வாழ்த்துக்கள் திவ்யா. திவ்யா இந்த வீட்டுக்குள்ளே வந்து என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்லாம் விளையாடிருக்காங்க. ஆனால் நிறைய இடத்துல சத்தம் போட்டு பேசின மாதிரி தான் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 7ல் வந்து பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியில் தான் வந்திருப்பாங்க. அர்ச்சனா அவங்களும் அந்த சீசனோட டைட்டில் வின்னர் ஆகிருப்பாங்க. அதே மாதிரி வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்தவங்க தான் திவ்யா. அவங்க இந்த டைட்டில் வின்னரை எடுத்திருக்காங்க அப்படின்போது நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. திவ்யா கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் ஆனால் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாற்றிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிரில் இருக்கவங்கள பேச விட்டு திரும்ப அவங்க பேசினா, ஏன்னா இவங்க பேசுறதெல்லாம் கரெக்டாக பேசுகிற மாதிரி இருந்தாலும் எதிரில் இருக்கவங்கள அவ்வளோ பேச விட மாட்டேன்றாங்க. அவங்கள பேச விட்டு திரும்ப இவங்க அதுக்கேற்ற மாதிரி பதில் சொன்னால் இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்கும் இந்த சீசன். மற்றபடி அவங்க இந்த டைட்டில் வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம்தான். அடுத்த சீசன்லேயும் விஜய் சேதுபதி தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்மாக அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. அடுத்த சீசன் சொல்லாமல் அடுத்த வருஷம் தான் அவர் சொல்லியிருந்தாரு. நம்மளாதான் அதை மாற்றி சொல்லுவோம். அடுத்த சீசன்றது இந்த வருஷம் அக்டோபர் மாதம் வரும். அப்போ திரும்பவும் நம்ம பிக் பாஸ் ரிவ்யூவில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எப்பவுமே எனக்கு இந்த சேனலில் நீங்கள் கொடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இப்போ உங்கள் எல்லாருக்கிட்ட இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.